ஓம் சக்தி. கோபம் வரும்போது குழப்பமும் சேர்ந்து வரும். கோபமும் குழப்பமும் சேரும்போது ஒருவன் குணமே மாறும். கோபம் என்பது நமது ஈகோ அல்லது அகங்காரத்தின் பிரதிபலிப்பேயாகும். இது நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அனைத்து நல்வினைகளையும் நற்செயல்களையும் அளிக்க வல்லது. எப்போதோ ஒரே ஒரு முறை நாம் நம்முடைய சமநிலை நழுவி கோபத்தினால் சீற்றத்தில் விழுந்துவிட்டால் கூட தயவு தாட்சண்யம் இல்லாமல் அது நம்முடைய நீண்ட உழைப்பின் நல்வினை சேர்த்த பலனையும் ஒரே நொடியில் தட்டி விட்டுவிடும். பெரும்பாலும் கோபத்தை தூண்டுவது ஒரு சம்பவமாக இருக்காது. ஒரு நபருக்கோ சூழ்நிலைக்கோ எதிரான நம் முன் அபிப்பிராயமே காரணமாக இருக்கும். கோபத்தை முழுவதுமாக வேருடன் களைய முடியாவிட்டாலும் இந்த சில உத்திகள் நம் கோபத்தை சிறிதளவேனும் குறைக்க அல்லது கட்டியாள உதவலாம். பதிலை தாமதப்படுத்துதல். உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்னும் உந்துதலை நாம் தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். நம் மனதில் வரும் முதல் எண்ணத்தையும் சொல்ல துடிக்கும் வார்த்தைகளையும் தவிர்க்கலாம். உண்மையில் பார்த்தால் ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் கழித்து இந்த கோபத்தை ஏற்படுத்தியது எதுவுமே முக்கியமானதாக இல்லாமல் தோன்றக்கூடும். ஆனால் நமது உடனடி கோபமும் அதனால் நாம் கொடுத்த பதிலடியும் ஏற்படுத்திய சேதத்தின் மதிப்போ விலை உயர்ந்ததாக இருக்கும். நம் மனதை திசை திருப்புதல். கோபம் வரும் நொடியில் உடனடியாக நம் மனதை நமக்கு பிடித்த இசைக்கு அல்லது நாம் விரும்பும் இடத்தின் நினைவிற்கு நம் மனதை மாற்றுவது. மனதிற்கு இதம் தருபவை உடனடியாக நம் மனதை அமைதிப்படுத்தக்கூடும். கோபத்தின் ஆழத்தை, உதயத்தை, காரணத்தை உற்று நோக்குதல். நாளடைவில் நம்மை நாமே புரிந்து கொள்வதில் ஆழ்ந்து செல்வதுதான் ஆன்மீக முன்னேற்றம். தியானம் மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டின் உதவியுடன் நமது சிந்தனையின் கூறுகளை நாம் பகுதிகளாக பிரித்து பார்த்து புரிந்து கொள்வது கோபத்தை வெல்ல உதவும். அதோடு கோபத்திற்கு காரணம் பலவாக இருக்கலாம். உடல் நலமின்மை, உடல் பலவீனம், ஏதோ காரணத்தால் மன அழுத்தம் போன்ற காரணங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் சினத்தை உற்பத்தி செய்வதோடு அதை பெரிதுபடுத்தவும் கூடும். அமைதியாய் நிதானமாய் ஆராய்ந்து நம் நிலையை நாமே புரிந்து கொண்டு மூல காரணத்தை கண்டுபிடித்து அதனை சரிபடுத்த முயல்வது நிச்சயம் நன்மை பயக்கும். கோபத்தோடு குழப்பமும் வரும் என்று கூறும் அம்மா அதை கையாள உத்தியும் கூறிவிட்டார்கள். அது என்ன? உங்கள் மனம் குழப்பமடையும் போதெல்லாம், எதிர்ப்பை எதிர்கொள்ளும் போதெல்லாம் 10 நிமிடங்கள் மௌனத்தை கடைபிடிக்கவும் என்று கூறியுள்ளார்கள். எனவே நாம் மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை தவிர்ப்போம். ஓம் சக்தி.